ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ரவை பணியாரம். அதுக்கு 1/2 கிலோ ரவை, 150 கிராம் ஜீனி, வாசனைக்காக ஏலக்காய், 6 முட்டை, தேங்காய் பால், அரை மூடி தேங்காய், தலைப்பால் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த 6 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஜீனியை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஜீனி சீக்கிரம் கரையிறதுக்காக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக. அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கணும். இனிப்பு தண்ணியை எடுத்து கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரவையை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறிடுச்சு. அடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிறு சிறு உருண்டைகளாக அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். ஒன்று சொன்ன மாதிரி இப்போ நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு நல்லது தான். தேங்காய் பால், முட்டை ஆரோக்கியமான இது தான். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள்.